ஐக்கிய நாடுகள் சபையின் நீண்டகால ஆயுத தடையை மீறி லிபியாவின் கிழக்கு பகுதி ராணுவ தலைவர் ஹலிஃபா ஹாஃப்தார் சீனா மற்றும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட நவீன போர் ட்ரோன்களை வாங்கியுள்ளதாக ட்ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபியாவின் பெங்காசி நகருக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல் ஹாக்திம் விமான தளத்தில் குறைந்தது 3 புதிய ட்ரோன்கள் இருப்பதை வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த ட்ரோன்களில் ஒன்று சீனாவின் பெய்லாங் வகை என்றும் மற்றவை துருக்கியின் புகழ்பெற்ற பெராக்டர் TB2 வகை என்றும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். லிபியாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் ஆயுதங்களை வழங்க ஐநா தடை விதித்துள்ள போதிலும் ஹாஃப்தாரின் லிபிய தேசிய ராணுவம் தனது வான்வெளி சக்தியை பலப்படுத்தி வருவது சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் லிபியா தற்போதும் கிழக்கு மற்றும் மேற்கு என 2 அரசாங்கங்களாக பிரிந்து கிடக்கிறது. இந்த சூழலில் ஹாஃப்தார் பெற்றுள்ள புதிய ட்ரோன்கள் எண்ணெய் வயல்கள் நிறைந்த தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அவரது பிடியை வலுப்படுத்த உதவும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான தொழில்நுட்ப அறிவு ஹாஃப்தாரின் படைகளிடம் இல்லாததால் அவற்றை இயக்குவது யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாகிஸ்தானிடம் இருந்து சுமார் $4 பில்லியன் மதிப்பிலான போர் விமானங்களை வாங்க லிபியாவின் கிழக்கு பகுதி ராணுவ தலைவர் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் இந்த புதிய ட்ரோன்களின் வருகை பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.